தம்பி அண்ணாமலை, உன் பருப்பு இங்க வேகாது. புரட்டி போட்டு அடித்த நடிகை விந்தியா. மிரண்ட கூட்டம், அரண்ட அண்ணாமலை. தமிழகத்துல மட்டுமல்ல, தென் மாநிலங்கள்ல எந்த இடத்துலையும் பாஜக பருப்பு வேகாது. தமிழகத்துல பாஜக ஆட்சி மலராது. அண்ணாமலை என்னமும் பழிக்காதுன்னு நடிகையும் அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளருமான விந்தியா கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது அபரிமிதமான பாசத்தையும் அன்பையும் மரியாதையையும் வச்சிருந்தவங்க நடிகை விந்தியா. அதனால தான் அதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள் வரிசையில் முதன்மையான இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால அனைத்து தேர்தல்களிலும் தமிழகம் முழுக்க சென்று பிரச்சாரம் பண்ண விந்தியா ஆரம்பத்தில் தட்டுத்தடுமாறி தமிழை பேசினாலும் நாளடைவில் சரளமாக பேசுகிற அளவுக்கு தன்னை உயர்த்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சாரங்களிலும் அதிமுகவோட பெருமைகளையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கட்சி பணிகளையும் புகழ்ந்து பேசுகிற விந்தியா அதே சமயம் திமுகவையும் சரமாரியா விமர்சிக்க தயங்கினது கிடையாது. ஐயோ கொல்றாங்களே, இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று பரிதாப டிராமா போட்டே வாழ்ந்தவர் கருணாநிதி. இன்னைக்கு அதே டிராமா போடுறார் ஸ்டாலின். பேசுவதெல்லாம் சிக்ஸர் ஆட்சி, சூப்பர் ஆட்சி, இரண்டாம் கலைஞர் ஆட்சி என்று தான் இவங்க பேசுவாங்க. ஆனா செயல்பாட்டுல ஒண்ணுமே இல்லை. எதை கேட்டாலும் கஜானாவில் பணம் இல்லை, நாங்களே கடனில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எழுதாத பேனாவுக்கு 80 கோடி செலவு செஞ்சு செலவைக்கிறாங்க. இனியாவது மக்களை காப்பாற்ற அண்ணன் எடப்பாடி ஆட்சி வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்கன்னு பேசிய விந்தியாவோட பேச்சுக்கள் இணையத்தில் வைரலானதை மறுக்க முடியாது. திமுகவை எப்போதுமே விமர்சிக்கும் விந்தியா இந்த முறை பாஜக மீது பாஞ்சிருக்காங்க. பாஜகவுக்கு பயந்து பென்சில் வாங்க கூட பெரியவங்களை வெளியே அனுப்ப பயப்படுகிறார்கள்னு விந்தியா தற்போது பேசியுள்ளது தான் இணையத்துல வைரலாகிக்கிட்டு வருது. அதிமுக சார்புல தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் பொள்ளாச்சியில நடைபெற்றுச்சு. இதுல நடிகையும் அதிமுக பேச்சாளருமான விந்தியா கலந்துக்கிட்டு பேசினாரு. அப்போ அவரு தொண்டாமுத்தூர் எம்எல்ஏவான அண்ணன் எஸ்பி வேலுமணி ஒயிலாட்டம் நல்லா ஆடுவார், மக்களுக்கு பிரச்சனையினா ஓடுவார், தொண்டாமுத்தூர் தொகுதி அவரது கோட்டை, அதில் எவனாலும் போட முடியாது ஓட்ட, மக்களை டிசைனா திமுக காரர்கள் ஏமாத்துவாங்க, கேமரா முன் நின்று பேசுவாங்க, ஆனால் தேர்தல்னா தனிச்சு நிற்க பயப்படுவாங்க. ஏன்னா திமுகவுக்கு முதுகெலும்பே கிடையாது. இதுவரை திமுக தனிச்சு போட்டியிட்டது இல்லை. எங்கள் தலைவர்களையும் தமிழக மக்களை மதிக்கலை அப்படின்றதுனால பாஜக கூட்டணியை அதிமுக முறிச்சுக்கிச்சு. மக்களை காக்க ஆட்சி நடத்தினா தைரியமாக தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் குடும்பத்துக்காக, மகனுக்காக, மருமகனுக்காக ஸ்டாலின் ஆட்சி நடத்திக்கிட்டு வர்றாரு. கடந்த 2014 ஜெயலலிதா தனிச்சு நின்று 37 எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அதே போல 2014 தனிச்சு நின்று 136 எம்எல்ஏ சீட்டுகளில் வெற்றி பெற்றாங்க. ஒரு கட்சியோட பலம் கூட்டணியோ அடுத்த கட்சியில இருந்து வரும் தலைவர்களோ அல்ல, மக்களிடம் இருக்கும் செல்வாக்கு, நம்பிக்கை தான். நோட்டாவுக்கு சமமா இருக்கும் பாஜக இப்போ ஒரு விளம்பரம் செஞ்சிருக்கு. 17 முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் சேர்ந்தாங்கன்னு அந்த விளம்பரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தம்பி அண்ணாமலை, அந்த 17 பேரையும் பாஜகவில் சேர்த்ததுக்கு பதிலா முதியோர் இல்லத்துல சேர்த்திருந்தா புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். இதனால பாஜகவுக்கு பயந்து பென்சில் வாங்க கூட பெரியவங்களை வெளியே அனுப்ப பொதுமக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களையும் பிடிச்சு பாஜகவில் சேர்த்து விடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பாஜகவோட நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென் மாநிலங்களிலையும் பாஜக பருப்பு வேகாது. தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலராது. அண்ணாமலை, உன் எண்ணமும் பழிக்காது என்று கொந்தளித்து பேசியிருக்கிறார் நடிகையும் அதிமுக நட்சத்திர பேச்சாளருமான விந்தியா.